தான் காரியம். அதுக்குத்தான் அந்த எகிப்துக்கு போவதற்கு முன்பு தான் அபிஷேகம் வருகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த அபிஷேகம் யாக்கோபுடைய குடும்பத்துக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கிறான், கேட்க மாட்டார்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். இவனை குழியில் போடுவார்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். நான் சொல்கிறது யோசேப்பு, தாத்தாவை குறித்து சொன்னேன், இப்போ பேரனை குறித்து சொல்லுகிறேன். அதன் பிறகு அது போத்திபரோட வீட்டுக்கு கைமாற்றி இஸ்மவேலர் மூலமாக போத்திபரோட வீட்டுக்கு போகிறது. அப்பொழுதும் காக்கிறதுக்கு அபிஷேகம். அடுத்தது சிறைச்சாலைக்குள்ளே 39 அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் சார், கடைசி 3 வருஷத்திலே கர்த்தருடைய கிருபை சிறைச்சாலைக்குள்ளே கிரியை செய்கிறது. அது அபிஷேகமாய் பார்வோனுக்கு முன்பே வருகிறது. பூரண அபிஷேகம் வெளிப்படுகிறது. அவன் தீர்க்கதரிசி என்று அறியப்படுகிறான். பார்வோனுக்கு அந்த சொற்றொடரெல்லாம் தெரியவில்லை. நீ வேறே ஆவி படைத்தவன் என்று சொல்லுகிறான். எகிப்துக்கு ஏன் போக வேண்டாம் என்று சொன்னால் அது தேவ திட்டத்தில் இல்லை. தேவ திட்டத்தில் ஒரு காரியம் இருக்கிற பொழுது உங்களை கர்த்தர் தனியாக அனுப்புகிறது இல்லை. அதன் தான் வேதம் சொல்லுது, நான் அவன்கிட்ட விலகுதும் என்றும் கைவிடுதும் இல்லை என்று சொல்றதுக்கான காரணம் அதுதான்.